கிராமத்தில் சொல்லுவாங்க, முருங்கையை முறிச்சி வலை அப்படி சொல்லுவாங்க. முருங்கை காய் பார்த்துட்டு முருங்கை மரம் வந்து உயரமாக போக விடக்கூடாது. அது ஒரு லிமிட்டாக இருக்கணும். ரொம்ப உயரமாக போயிட்டால் காற்றடிச்சு கீழே சாஞ்சிடும். அது நமக்கு ஏதாச்சும் ஆபத்தாயிரும். முருங்கையை முறித்து தான் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இதை சொல்லும்போது ஒரு வேத வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்து, பிள்ளைகளை பெரும்பாலும் அடித்து கண்டித்து வளர்க்க வேண்டும். பிள்ளைங்களை கண்டிக்காமல் வளர்த்தா தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை பெற்றோருக்கு வெட்கத்தை கொண்டு வருவாங்களாம். அதில் பிள்ளைகளை இப்போ சபையில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பிள்ளைங்களை கண்டிக்கும் போது பெற்றோர்லாம் முகம் மாறுது. ரொம்ப பேர் கஷ்டமாக இருக்குது. என்ன இப்போ பாஸ்ட் இப்படி பிள்ளைங்களை கண்டிக்கிறாங்களே, திட்டுறாங்க அப்படின்னு. இல்லை, பிள்ளைங்களை கண்டிக்கணும். பிறம்பால் அடித்தால் அவன் ஆத்மாவை நரகத்துக்கு தப்புவிப்பாய் என்று பரிசுத்த வேதம் சொல்லி நீதிமொழியில் வாசிக்கிறோம். அதுபோல் இந்த முருங்கை மரத்தை பார்க்கும்போது இதை முறித்து தான் வளர்க்கணும். உயரமாக வளர்த்தா என்றைக்கும் முறிஞ்சு நம்ம மேலே விழுந்துடும். அதனால் நம்முடைய பிள்ளைகளே ஆண்டு நமக்கு கையில் கொடுத்த அந்த பிள்ளைகளை நாம் கண்டிப்பாக வளர்ப்போம். ஒரு நாளில் கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். கண்டிப்போடு என் கடிந்து கொள்வதற்கு திரும்புங்க, அப்பொழுது என் ஆவி உங்களுக்கு தருவேன் ஆண்டு சொன்னார். அந்த கடிந்து கொள்வதை நாம் விரும்புவோம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பதாக.